தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது குறித்து விசாரணை கமிஷன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தென் மாவட்டங்களில் சமீப காலமாக தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். முத்துமனோ பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலேயே அடித்து படுகொலை செய்யப்பட்டார். தீபக் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தற்பொழுது கவின் என்ற இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தென் மாவட்டங்களில் தாக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். தமிழக அரசு கையாளாகாத ஒரு துறையாக உள்ளது. தமிழக அரசின் காவல்துறை கையாளாகாத துறையாக உள்ளது. தென் மாவட்டங்களில் காவல்துறையில் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பணிபுரிவதால் அவர்கள் சாதி ஆதிக்கத்தோடு உள்ளார்கள். இதனால் தேவேந்திரகுல சமுதாயத்துக்கு பாதிப்பு உள்ளது. தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட, வெட்டப்பட்டாலும் கூட, குத்தப்பட்டாலும் கூட இந்த தென் மாவட்டத்தில் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கு காவல்துறையில் பணிபுரிகிறார்கள். ஆக இது தேவேந்திரகுல சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளது. காலங்காலமாக தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. சமீப காலமாக அது அதிகரித்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தல் நெருங்குகிறது. தேர்தல் நேரத்தில் இன்னும் தேவேந்திரகுல இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது குறித்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம். மத்திய மாநில அரசுகள் விசாரிக்க வேண்டும். இதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இது சாதி ஆதிக்கத்தோடு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சாதி வெறி பிடித்தவர்கள் இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது குறித்து தமிழக அரசு, மத்திய அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.